ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ப்ரிங் ஸ்டீல் லாக் கிளாம்ப் இது எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஸ்டீல் மெட்டீரியலு. இது எதுக்காக வருதுன்னா, ஒரு பேரிங்கோட அவுட்ரை லாக் பண்ணி பிடிக்கிற ஒரு கிளாம்ப் இது. இன்னர் ஆக்சுவலாக ரோல் ஆகணும், அவுட்ரு வந்து ரோல் ஆகக்கூடாது. அதுக்காக லாக் பண்ணி பிடிக்கிற கிளாம்ப் இது. இது ஸ்ப்ரிங் ஸ்டீலு டெம்பர் ஷீட்டு அன்எல்டில் எடுத்து டெம்பர் பண்ணுறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த காம்னட்டுக்கான மெட்டீரியல் வந்து 1250க்கு 355 ஸ்டிப்பர் ஒரு பட்டாவாக தான் கிடைக்கும். 2mm பட்டா. அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டிப்பராக கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து அனில்டு சீட்டு ஸ்ப்ரிங் ஸ்டீல். இது கோல்ட் ரோல் காயில் மாதிரி 8க்கு 4 வராது, இந்த சைஸ் தான் வரும். இதில் இருந்து நம்ம ஸ்டிப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த காம்னட்டுக்கு தேவையான வித்தை வந்து நம்ம கட்டிங் டூலில் சைஸ் செட் பண்ணி கட் பண்ணுறோங்க. மோஸ்ட்லி இந்த கட்டிங் டூலு நிறைய காம்னட்டுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தால் நம்ம ஸ்கொயரு வர்ற மாதிரி காம்பனண்டெல்லாம் வந்தோன்னா அதில் கட்டிங் இதில் செட் பண்ணிக்கலாம். அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம். 0.1 வேரியேஷன் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ இது 20 ஸ்டிப்பரு 20 ஸ்டிப்பரை கட் பண்ணி நம்ம அடிச்சுக்கிறோம். பாருங்கள், ஸ்டிப்பர் கட் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வித்தில் ஸ்டிப்பர் கட் பண்ணிடுவோம். எதுக்காக திருப்பி திருப்பி அடிக்கிறோம்னா, ஒரு சைடு பர்ரும் 2 சைடு பர்ரும் ஒரே மாதிரி வர்றதுக்காக சீட்டை திருப்பி திருப்பி அடித்தோம்னா பர்ரு எல்லாமே ஒன் சைடாக போயிடும். பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இது அந்த மாதிரி கட்டிங் பண்ணதுக்கப்புறங்க ஃப்ரண்டில் ஒரு சைடில் வந்து 2 சைடு நாச்சிங் அடிக்கிறோம். 2 எஜ்ஜில் மட்டும் கட்டிங் அடிக்கிறோம். எப்படின்னா, ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுட்டு பாக்கி கட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங் அடிச்சுக்கிறோம். இதுக்கான ரோல் பண்ணணும். அதுக்காக வாங்க, நீ அடுத்தது எப்படி ரோல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நாச்சிங் அடித்து முடிஞ்சதோடனே ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்க்ரூ மாட்டுற ஸ்லாட் அடிக்கிறேங்க. அந்த ஸ்லாட் அடித்தா இந்த மாதிரி இருக்கும். ஸ்லாட் அடிச்சு தான் ரோல் பண்ணணும். ஸ்லாட் அடிச்சாச்சு. அடுத்தது ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது இந்த மாதிரி யூ டைப்பில் அடிச்சுக்கணுங்க. ஒரு சைடு அது எதுக்காகனா, ரவுண்டாக ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சீட்டு திக்னஸ்ஸு கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. க்ளோஸ்டாக ரோல் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு யூ மாதிரி ஒரு பெண்ட் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணணும். அது எப்படிங்கிறத காமிச்சிட பாருங்க. அடுத்த பெண்டிங்கில் வந்து ரோல் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்க. இது அந்த யூ மாதிரி பெண்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ராடு வச்சு 2 ஆஃப் ரவுண்டு டூலில் அடிக்கிறோம். அடித்தோம்னா என்ன ஆகும்னா, அப்படியே ரவுண்டாக ஃபோல்ட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராடு வச்சு ரவுண்ட் அடிச்சோன்னா, ராடு ரொம்ப சின்ன ராடு 2.5mm ராடு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் பெண்டிங்கிறதால 2.5mm ராடு வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இது எதுக்காக இப்படி வரும்னா, ஒரு அந்த பேரிங்கோட ஹோல்ஸில் கரெக்டாக லாக் ஆகும். அது காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது எதுக்குள்ளே போய் லாக் ஆகுதுன்னு. அந்த பேரிங்கோட இன்னர் வந்து ரோல் ஆகணும், அவுட்ரு ரோல் ஆகக்கூடாது. அதில் பிடிச்சி நிற்கணும், லாக் பண்ணி பிடிச்சி நிற்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த பெண்ட் அடிச்சிருக்கோம். கரெக்டாக அந்த சைஸுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி அந்த ரோல் வரும். இது ஃப்ரண்ட் ஏஜில் ஒரு லைட்டாக ஒரு பெண்டு. எதுக்காகனா, அந்த ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் போய் அந்த ஹோல்ஸ்குள்ளே லாக் ஆகிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பெண்டு அதை அடிக்கணும். அதை அடித்தா ஒரு சைடு பெண்டு கம்ப்ளீட்டட். அப்புறம் இன்னொரு பெண்டு இருக்குது. இந்த பெண்ட் அடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கானே.
பாருங்க இப்படி இருக்கும் பெண்ட் அடிச்சதுக்கப்புறம். ஸ்லைட்டாக ஒரு பெண்டு ஆஃப் ரவுண்டாட்டா. எதுக்காகனா அந்த பேரிங்கோட ஹோல்குள்ளே லாக் ஆகிறது. அவ்வளோதாங்க சார். இதில் கடைசி பெண்டிங். இதை அடித்தா இது முடிஞ்சது இந்த ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு. இந்த ஒர்க் இதோட முடியுது. கடைசி பெண்ட் அடிக்கிறோம். இது அந்த ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுற இடத்துல வர ஒரு பெண்டு. இதை அடித்தா வேலை முடிஞ்சது. காம்பனண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இது கோட்டிங் எல்லாம் போட்டு ரெடி ஃபார் டெலிவரி கண்டிஷனில் இருக்குது. அவ்வளோதான். இது ஜிங்க் கோட்டிங் போட்டிருக்கோம். அப்படியே டெலிவரி தான். காம்பனண்ட் முடிஞ்சது. ஓகே, தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.